அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th இங்கிலீஷ்ல இந்த போயம் பேராகிராஃப் தான் நான் உங்களுக்கு கத்து தர போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்க சுலபமா எடுக்கலாம். நான் ஒரு 7 வார்த்தை மட்டும்தான் இந்த வீடியோட கடைசியில சொல்ல போறேன். அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தர அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து பக்காவா புரியும். ஓகேவா? ஸோ என்ன போயம்னு கேட்டீங்கன்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவங்க எழுதின போயம் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா பேஜ் நம்பர் 91 உங்க டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த போயமை பொறுத்த மட்டும் எப்பவுமே உங்களுடைய கடைசியில அந்த பேராகிராஃப் வந்து கொடுப்பாங்க. அந்த போயமோட சம்மரின்னு சொல்லிட்டு நீங்க அது எழுதினாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை தான் நம்மளும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? ஷேக்ஸ்பியர் கன்சிடர்ஸ் த ஹோல் வேர்ல்ட் எ ஸ்டேஜ். ஒரு மேடையா தான் ஷேக்ஸ்பியர் வந்து பாக்குறாரு இந்த உலகத்தை. அதுல பாத்தீங்கன்னா வேர் மென் அண்ட் உமன் ஆர் ஒன்லி ஆக்டர்ஸ். ஸோ ஒரு நடிகர்களா தான் இந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருக்காங்க. ஓகேவா? தே என்டர் த ஸ்டேஜ் வென் தே ஆர் பார்ன். அவங்க எப்ப பிறக்கிறாங்களோ அப்ப வந்து அவங்க அந்த மேடையில பாத்தீங்கன்னா என்டர் ஆறாங்க. அண்ட் எக்ஸிட் வென் தே டை. அவங்க இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எவ்ரி மேன் டியூரிங் இஸ் லைஃப் டைம். அவனுடைய வாழ்நாள் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் பிளேஸ் செவரல் ரோல்ஸ். ஸோ நிறைய ரோல்ஸ் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்காங்க வயதுகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட்னா குழந்தை பருவம். ஸோ நான் இங்கே வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இஸ் ஓன்லி டிபெண்ட் ஆன் த மதர் ஆர் அ நர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு குழந்தையா இருக்கீங்க, ஒரு தவழ்ற குழந்தையா இருக்கும்போது நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் அம்மாவையோ இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னா ஒரு நர்ஸையோ தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்ட்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம்ல செவரல் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்கன்னா அதில் முதல் ரோல் பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட். இந்த இன்ஃபேண்ட்ன்ற வார்த்தை தெரிஞ்சதுன்னா இது எழுதிடலாம். ஓகேவா? லேட்டர் எமர்ஜிங் ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு. அதுக்கு அடுத்து என்னது? ஸ்கூலுக்கு நீங்க போவீங்க. கரெக்டா தான் சொல்றாங்க. லேட்டர் எமர்ஜிங் ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு he slings his bag over his shoulder. ஸோ ஸ்லிங்ஸ்னா பாத்தீங்கன்னா நீங்க மாட்டுறீங்களா, அந்த மாற்ற அந்த பேக்ல இருக்கு, அதுதான் ஸ்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவர் his shoulder and creeps most reluctantly to school. ஸோ creepsனா அப்படியே ஸ்லோவா விருப்பமே இல்லாத மாதிரி நடந்து போறது. ரிலக்டன்ட்லினா அன்வில்லிங், அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ ரிலக்டன்ட்னா அன்வில்லிங், கிரீப்ஸ்னா பொறுமையா நகர்ந்து செல்றது, ஸ்லிங்ஸ் இஸ் பேக்னா அந்த பேக்ல உள்ள இதை மாற்றுறது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும். நீங்க லிட்டரலா என்னன்னா நீங்க வந்து விருப்பமே இல்லாம ஸ்கூலுக்கு போறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டாவது ரோல். ஃபர்ஸ்ட் ரோல் இன்ஃபேண்டா இருந்தீங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் சைல்டா இருக்கீங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இஸ் நெக்ஸ்ட் ஆக்ட் இஸ் தட் ஆஃப் அ லவ்வர். ஸோ ஒரு காதல் என்ற ஒரு பருவத்துக்குள்ள அடுத்து வந்து போறாங்க. ஸோ பிஸி கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் இஸ் பிலவ்டு. இந்த பேலட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சங்கீதம் நாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம், ஒரு போயட்ரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஃபார் இஸ் பிலவ்டு தனக்கு பிரியமானவருக்கு எழுதுறது. அண்ட் இயர்ன்ஸ் ஃபார் யர் அட்டென்ஷன், அவங்களுடைய அட்டென்ஷனை பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்றதுக்காக இது வந்து எழுதுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி பருவத்துக்கு அடுத்த பருவம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ 3 இது நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? நான் அந்த ரெட் கலர்ல ஹைலைட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர்த் ஸ்டேஜ், ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் தான் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இஸ் அக்ரெசிவ் அண்ட் ஆம்பியஸ். ஸோ ஒரு ஆம்பிஷன் உள்ளவங்களா இருக்காங்க. அண்ட் சீக்ஸ் ரெப்யூட்டேஷன். ரெப்யூட்டேஷன் ஒன்றுல நல் மதிப்பு, நற்பெயர். இப்போ நான் ஒரு காரியம் ஒன்று பண்றேன்னா எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்ப்பா, ஸோ என்ன 4 பேர் பாராட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் வேற என்ன பண்றாருன்னா he promises solemnly to guard his country and becomes a soldier. ஸோ சிம்பிளா ஒரே வார்த்தையில இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் சொல்லுங்கன்னா சோல்ஜர்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? பை பிகாஸ் அவர் வந்து அவரோட கண்ட்ரி வந்து கார்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா உறுதியா இருக்காரு. ஸோ ப்ரொடெக்ட் பண்றதுல. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4வது ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் as he grows older. ஸோ இன்னும் வயசாகும் போது டெஃபினட்டா உங்களுக்கு மெச்சூரிட்டியும் இந்த ஞானமும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். as he grows older with maturity and wisdom he becomes a ஃபேர் ஜட்ஜ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ் ஸ்டேஜ் தான் அடுத்த ஸ்டேஜ். ஸோ நான் ரெட் கலர்ல கொடுத்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு நான் கொடுக்குற விளக்கத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்னன்னா அவர் வந்து நிலையா இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு, ரொம்ப வந்து விளையாட்டுத்தனமா இல்லாம. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ். அதுதான் 5வது ஸ்டேஜ். 6வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஓல்டு மேன் நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிக்கலாம். இஸ் சீன் வித் லூஸ் பேண்டலூன்ஸ் அண்ட் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸோ ஸ்பெக்டக்கல்ஸ்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க, லூஸ் பேண்டலூன்ஸ்னா ரொம்ப லூஸான கிளாத்திங் அவங்க வந்து வியர் பண்ணிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா 6வது ஸ்டேஜ். 6வது ஸ்டேஜ்ல என்னன்னா அவரோட கம்பீரமான மேன்லி வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வாய்ஸ் மாதிரி ஆயிடுது, சைல்டிஷ் ட்ரிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட 6வது ஸ்டேஜ். இப்பதான் கடைசி ஸ்டேஜ் நம்ம வந்து பார்க்க போறோம். கடைசி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான இல்லை, அதாவது பாத்தீங்கன்னா
அவங்க வந்து இரண்டாவது குழந்தை பருவம்னு அதை வந்து சொல்லலாம். ஸோ அதான் செகண்ட் சைல்ட்ஹுட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோலி he loses his faculties of sight, hearing, smell and taste. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த பார்வை திறன், கேட்கும் திறன், மோக்க மோந்து பார்க்குற திறன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ற திறன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்லோவா இழந்துட்டு வராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசி ரோல். இது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப்ன்ற ரோலை விட்டு அவங்க வந்து வெளியே போறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 7 வார்த்தையில. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபேண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாய், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லவ்வர், அதுக்கடுத்து சோல்ஜர், அதுக்கடுத்து ஜட்ஜ், அதுக்கடுத்து ஓல்டு மேன், அதுக்கடுத்து செகண்ட் சைல்டுஹுட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த பேராகிராஃப் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். ஸோ போயம் பேராகிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸ் இருக்குது. அதுல ரொம்ப ஈஸியான ஒரு போயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு போயம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு போயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7 வார்த்தை தெரிஞ்சதுன்னா போயம் நீங்களே வந்து பேராகிராஃப் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வந்து விரும்புகிறேன். இஃப் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து பல 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இனியும் கொடுக்க இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. யா